ரதிய அடுப்படியில் இன்றைக்கி எங்கள் பாட்டி சமையல் பண்ண போகிறேன் அக்கா. இடித்த மசாலா சிக்கன், கிராமத்தில் வைக்கிற சிக்கன் தொக்கு பண்ண போகிறேன். இதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு அக்கா பாருங்கள். 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன்ப்பா. நல்லா கழுவிட்டு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பரட்டி வச்சுருவாங்க எங்கள் பாட்டி. அதேமாதிரி செஞ்சுருக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ தேவைப்படுது, நான் இவ்வளோ மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். எங்களுக்கு காரம் அதிகம் வேணும். ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இவ்வளோ இஞ்சி வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் லைட்டாக ரொம்ப ப்ரௌனாக இருக்கும் வேண்டாம், லைட்டாக வடை சட்டியில் வறுத்துட்டு அப்புறம் இஞ்சி பூண்டையும் அதிலே நறுக்கி போட்டு சுற்றி எடுக்கணும். இருங்க வறுக்கலாம். இது கூட இந்த பட்டை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், கிராம்பு ஒரு 4, அன்னாச்சிப்பூ கொஞ்சோண்டு, பிரியாணி பூ எடுத்துருக்கிறேன். இதையும் லைட்டாக வறுத்துடணும் அது கூட சேர்த்து. இப்போ வறுக்க ஆரம்பிக்கலாம்ப்பா அக்கா. அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன், வெறும் வடை சட்டி, ஆயில் ஊற்ற தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு மல்லி 1 ஸ்பூனை போட்டு வறுத்துடலாம். ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒன்றுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது வேகிற அது வறுபடுறதுக்கு. அதனால் ஒன்று ஒன்றா வறுத்து எடுங்க, டக்கு டக்குன்னு வறுத்துடலாம். லைட்டாக வறுத்தா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்கப்பா. இப்போ அடுத்து வந்து தனியாக வறுத்து எடுத்துட்டேன். சோம்பு, ஜீரகம் எல்லாமே 1, 2, 3 ஒரு 20 எண்ணுறதுக்குள்ளே எல்லாம் வறுத்துடலாம். இப்போ இதுவும் ஒரு 20 தான், நம்ம எண்ணுறதுக்குள்ளே அது வறுபட்டுரும். அப்படியே வறுத்து எடுத்துகிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்து மிளகை போடலாம். இந்த வறுபட்டுருச்சு பாருங்கள். 1, 2, 3 20 எண்ணுறதுக்குள்ளே வறுத்துடலாம். இப்போ அடுத்து மிளகை போட்டுருவோம். எல்லாம் 1, 2, 3 20 எண்ணுறதுக்குள்ளே 20 செகண்டு தான் ஆகுது. ஒன்று வறுக்கிறதுக்கு. டக்குன்னு ரொம்ப ப்ரௌனாக மெரூனாலும் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. லைட்டாக வெறும் வடச்சட்டில் வறுக்கணும். இப்போ மிளகு வறுபட்டுருச்சு. இந்த கிராம்பு பட்டையெல்லாம் போட்டு அது ஒரு பரட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதிலையே காஞ்ச மிளகா போட்டுடலாம். இதிலே மிளகாத்தில் போட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் ரொம்ப பரட்ட வேணாம், நல்லா சூடு ஏறி நம்மளுக்கே தெரியும் மொறுன்னு, ரொம்ப சவக்கணும், கரிஞ்சிடும். அதனால் ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் அக்கா வறுத்துட்டேன். கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ஆறிச்சுப்பா அக்கா, மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இதை வந்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக சுற்றிட்டு வாங்க. பாருங்கள் அக்கா, இந்த லெவலில் சுற்றிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கா, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக சுற்றிக்கணும். இதை ஒரு பவுலில் எடுத்து. இப்போ அடுத்து இந்த இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சம் நீளமாக நல்லா கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இதை ஒரு சுற்றுனதுக்கப்புறம் இந்த 3 பெரிய வெங்காயம் 3 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா, 1, 2மா. இந்த பச்சை மிளகாய் இது 2ஐயும் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக சுற்றி எடுக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சதுக்கப்புறம் அதிலே போடணும். போட்டு இப்போ சுற்றுவோம். இஞ்சி பூண்டு இந்த அளவு அரைச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு எல்லா வெங்காயத்தையும் போட்டுருங்க. போட்டு இந்த 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அக்கா, அதையும் போட்டு அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வருவோம். கொரகொரப்பாக இப்போ எந்த அளவு அக்கா சுற்றிருக்கேன் பாருங்கள். இப்படி சுற்றுறா போதும். 1, 2மா சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அக்கா வடை சட்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ வந்து இந்த இதில் நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் அரைச்சிருக்கிறோம். அதில் கறிவேப்பிலையும் அக்கா வச்சுருக்கிறேன். இதை தான் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணும்பா. இதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாக அந்த மாதிரிலாம் வர வேணாம். ஏன்னா இன்னும் நம்ம சிக்கன் போட்டு ரொம்ப வதக்க வேண்டியது இருக்குது. அதனால் இது லைட்டாக ஃபஸ்ட்டு வதக்கிட்டு ஹை ஸ்பீட்லேயே வச்சு இதை வதக்கி எடுத்துருங்க. லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் அந்த நம்ம இடித்த மசாலா போடலாம். இப்போ இதை லைட்டாக 2 பரட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க மசாலா போட்டுடலாம். இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, அதனால தான் அக்கா சோம்பு போட்டு தாளிக்க மாட்டாங்க எங்கள் பாட்டி. ஏன்னா சோம்பு இதிலே போட்டு அரைச்சிட்றோம், ரொம்ப சோம்பு வாசனை ஆயிரும். அதுக்காக இப்போ ஆயில் வந்து பத்தலைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ அக்கா ஊற்றுறேன்பா. ஒரு 4 ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிட்டேன். இது லைட்டாக பரட்டி இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்க அந்த சிக்கன் எடுத்து போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் அந்த மிக்சியை அலசி ஒரு 1/2 கிளாஸோ 3/4 கிளாஸோ ஊற்றி வேக வச்சிடணும். அலசி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சிக்கன் வேகும். நான்வெஜ் எப்போவுமே நல்லா வேகணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கைப்பா. நல்லா வெந்தால் தான் குழந்தைங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது.
அதனால் இதில் ஒரு அரை கிளாஸோ 3/4 கிளாஸ் கூட வாட்ரு ஊற்றி அந்த மிக்ஸியை அலசி ஊற்றிடுவேன் அக்கா. இப்போ அக்கா மிக்ஸி அலசி 1 கிளாஸ் வாட்ரு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். அப்போ கொஞ்சமாக சால்ட்டு தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சுருந்தேன். இப்போ 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு போடுறேன் அக்கா. இதையும் போட்டு நல்லா பரட்டி மூடி வைக்கணும்பா. இப்போ இந்த ஸ்டேஜில் வாட்டரெல்லாம் ஊற்றியாச்சு. ஒரு அரை கிளாஸ் 3/4 கிளாஸ் ஊற்றி நல்லா கிளறி விட்ருங்க. 1 கிளாஸ் கூட ஊற்றலாம், வேகட்டும். இதெல்லாம் கிளறிட்டேன். இப்போ சால்ட் இருக்கான்னு அக்கா பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. சால்ட்டு காரம்லாம் நீங்கள் இப்போயே பார்த்துருங்கப்பா, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்புறம் இடையில எடுத்து ஒரு தடவை 2 தடவை பரட்டி விட்டால் போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள், திறந்து பரட்டி விடுங்க. இப்போ சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். அக்கா 2 தடவை எடுத்து கிளறி விட்ருக்கேன், ரெடி ஆயிடுச்சு. வாவ், எங்கள் பாட்டி ஞாபகம் தான் வருது. இப்போ எங்கள் பாட்டி இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா இது. அந்த கிராமத்தில் இட்லிக்கும் இதுக்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரைஸுக்கும். இப்போது அக்கா ஸ்டைலில் கொஞ்சோண்டு கறிவேப்பிலையும் ஒரு 2 பச்சை மிளகாவும் போடுறேன். அதை போட்டு பரட்டிக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே பிரித்து 2 தடவை எடுத்து பரட்டி விட்ருக்கேன். ஒரு 2 மினிட்டுக்கு ஒரு தடவை எடுத்து பரட்டி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்க தான். இது சிக்கன்லாம் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்படி இது பண்ணி கட் பண்ணி பாருங்கப்பா. கட் ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கட்டாயி வருது பாருங்கள், அதனால் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. அரைச்சி இது வந்து இடித்த மசாலா சிக்கன் தொக்கு, ஆச்சியின் சமையல். எங்கள் பாட்டி சமையலில் இது ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷுப்பா. ரதியக்கா அடுப்பில் இன்றைக்கி இடித்த மசாலா சிக்கன் தொக்கு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ரதியக்கா அடுப்படிக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கப்பா. இடித்த மசாலா சிக்கன் தொக்கு, இடி மசாலா சிக்கன் தொக்குன்னு பாட்டி சொல்லுவாங்க. தேங்க்யூ, செஞ்சு பாருங்கோ.